அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாற்று மதத்தினருடன் நட்பு கொள்வோம். அழைப்பு பணிக்கு சிறந்த வழி. மாற்று மத நண்பர்களிடம் அழகிய முறையில் நாம் பழகுவது அவர்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்கு முக்கிய காரணமாகும். எனவேதான் அவர்கள் நம்மிடம் உதவி கேட்டு வந்தால் அவர்களுக்கு உதவலாம் என்று மார்க்கம் கூறுகிறது. இணை கற்பிப்போரில் உம்மிடம் அடைக்கலம் தேடுபவர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவியுறுவதற்காக அவருக்கு அடைக்கலம் அளிப்பீராக. பின்னர் அவருக்கு பாதுகாப்பான இடத்தில் அவரை சேர்ப்பீராக. அவர்கள் அறியாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 6. மேலும் ஜக்காத்தை மாற்றார்களுக்கு தருவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. அவர்களுக்கு ஜக்காத் போன்ற உதவி கிடைக்கும் போது இஸ்லாத்தின் மீது ஒருவிதமான நல்லெண்ணம் ஏற்பட்டு இஸ்லாம் மனித நேயமிக்க மார்க்கம் என்பதை அறிந்து கவரப்படுவார்கள். யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹ்வின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ்வின் கடமை. அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 60. இன்றைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறோம். நாம் அனைவரும் அரபு நாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படவில்லை. 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் நமது மூதாதையர் இஸ்லாம் அல்லாத வேறு கொள்கையை கடைபிடிப்பவர்களாகவே இருந்திருப்பர். இஸ்லாத்தை பரப்புவதற்காக வெளிநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஓரிரு நண்பர்களால் நம் மூதாதையர் இஸ்லாத்தை தழுவினர். நம் நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த நல்லவர்களின் அழகிய பழக்க வழக்க முறைகளை கண்டே இவர்கள் கவரப்பட்டார்கள். மாற்று மத மக்களுடன் அவர்கள் நல்ல முறையில் பழகிய காரணத்தாலேயே இப்படிப்பட்ட சிறந்த மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாம் வெகுவாக பரவி இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.